ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி காலையிலேயே வந்தாச்சுங்க. என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு டைம் கிடைக்க இஞ்சி வச்சுருந்தோம், மஞ்சள் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இஞ்சி வச்சுருந்தோம், சீனி கிழங்கும் வச்சுருந்தோம். எல்லா பையையும் என்ன பண்ண போகிறோம், கீழே தட்டி கிடச்சிருக்கா பல்ப் வாங்கிட்டோமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா முதல் அனுபவம், நமக்கு தெரியாது. சொல்லப்போனால் டெய்லி தண்ணி ஊற்றிட்டேங்க. ஸோ அதுக்கே அது என்ன ஆயிருக்கும்னு தெரியல. இப்போதைக்கு இங்கே பாருங்கள், இஞ்சியோட பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே மேலே உள்ள தோகையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டிட்டேன். கடைசி நேரம் தான் எனக்கு அதை பற்றின அறிவு வந்திருக்கு. ஸோ இதை கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி இப்போயாவது இது மாதிரி பண்ணுவோன்னு பண்ணிட்டேன். ஒரே கயிற்று நானே கேமரா வச்சுட்டு இதை தட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ கேமரா மியூட் பண்ணிவிட்டு அதை தட்டிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு வழியாக மண்ணை கீழே தட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஆனால் ஈரப்பதம் இருக்குது பாருங்களேன். 10 நாளாக நம்ம தண்ணி ஊற்றலை, ஆனாலும் ஈரப்பதம் இருக்குது. நான் நினச்சேன் ஒரு கிழங்கு கூட கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏதோ நம்மளை ஏமாத்தலைங்க இயற்கை. அதுவும் இஞ்சியெல்லாம் ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் ஊரில் இஞ்சி கிடைக்காதுங்க. நான் ஒரு 17 வயசு இருக்கும்போது திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜில் படித்தேன். அப்போ அங்கே இந்த ஊறுகாய் வைப்பாங்க. அப்போ தான் எனக்கு முதல்ல இந்த இஞ்சின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் கிடையாதா. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ தேரும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில, மண்ணுக்குள்ளே கையை உள்ளே விட்டு நம்ம பார்க்கும்போது தான் எவ்வளோ கிடைக்க போகுதுங்கிறது தெரியுது. எவ்வளோ கிடைச்சாலும் நம்ம உழைப்புக்கான பலனாக நம்ம அதை எடுத்துக்க வேண்டிதான். இதில் என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா, மண் எப்படி இருக்குது பாருங்களேன். பொலன்னு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை. நான் நல்ல ஒரு மண் கலவை கொடுக்குறேன் இவங்களுக்கு அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நோண்டி இப்போ எடுத்து கழுவி வெயிட் போட்டு உங்ககிட்ட நான் காமிச்சிருவேன், சரிங்களா? 10 மாதம் உழைப்பு. 10 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 மாதமோ 9 மாதமோ என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாம் நோண்டி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட மொத்தமாக காமிக்கவா? இல்லைன்னா லாங்காக வீடியோ போகும்ல. பாருங்க எப்படி வேரோடு இருக்குது. இதெல்லாம் 2 கை வச்சு பிச்சு எடுத்தால் தான் சரிப்படும். ஒரு வழியாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டேன். நம்ம முதல்ல ஒரு குட்டியாக இந்த சைஸில் தாங்க வச்சேன் 2 கிழங்கு. அந்த 2 கிழங்கும் இப்படி ஒரு 4 கிழங்கா பெருசாக மாறி இருக்குது. ரொம்ப பெருசாக தாய் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மாறி இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய பக்க கிழங்குகள் கம்மியாக தான் இருக்குது. குட்டியாக இப்போ தான் உருவாகிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இன்னும் மாதங்கள் வைக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரில. அது ஒன்று. ஏன்னா 9 மாதம் கிட்ட தான் ஆகுது. 10 மாதம் 12 மாதம் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரில. யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தண்ணி டெய்லி ஊற்றிட்டேன். அது ஒரு ட்ராபேக்கு. இதுக்கு மைனஸாக போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் இந்த வேரெல்லாம் வெட்டி எடுத்துட்டு எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு எனக்கு கழுவி எவ்வளோன்னு வெயிட் போடலாம். நான் இதை எடுக்கணும்னு ஐடியாவில் வரல. நான் எதுக்கு வந்தேன்னா, இங்கே எதாவது க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னு வந்தேன். திடீர்னு பாஞ்சியை பார்த்தோன்னே ஒரு ஆர்வத்தில் அதை எடுத்துட்டு தட்டிட்டேன். இப்போ நம்ம இதை முடிச்சாகணும்ல. கீழே போய் டப்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அதை கழுவுறதுக்கு. அப்புறமா வெயிட்டிங் மிஷின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அப்படியே இன்றைக்கி டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். 100 வந்தாலும் சரி, 1 வந்தாலும் சரி, வந்ததை வரவேற்போம், சரியா? அடுத்த தடவை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறுவடை வர்றதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து ஒரு தோல்வி தான் நம்மளை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த தோல்வி மூலமாக இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா 10 மாதம் வெயிட் பண்ணதுக்கு பெரிய பேக் வச்சதுக்கு இன்னும் அதிகமாக வந்திருக்கணும். ஆனால் ஒரு 1 கிலோ இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, கீழே போய் டப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக போய் பக்கெட்டை எடுத்துகிட்டு தண்ணியை நிரப்பி கழுவி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், நம்ம குட்டியாக 2 கிழங்கு தான் வச்சோம். அது 2 இந்த எவ்வளோ பெருசு வச்சுருப்பேன், இந்த மாதிரி ஒரு 2 கிழங்கு வச்சுருப்பேன். அது இவ்வளோ பெருசுக்கு 4 கிழங்கா தாய் கிழங்கு உருவாயிருக்கு. அது போக குட்டியாக இது ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பண்ண மைனஸ் எல்லாம் அடுத்த தடவை பண்ணாமல்
தண்ணி வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் ஊற்றணும், கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு அறுவடை பண்ணணும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். நீங்களும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க. டெய்லி தண்ணி ஊற்றாமல் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான கிழங்குகள் வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேர்லேருந்து குட்டி குட்டி கிழங்கு தான் அப்படி தொங்கிட்டு இருந்ததே தவிர நிறைய கிழங்குகள் உருவாகலை. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாமல் நிறைய அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் வெயிட் போடலாம் அப்படின்னு நினச்சேன். வெயிட் போட்டு எவ்வளோன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் வெயிட் மிஷின் வேலை செய்யலை. முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஒரு வழியாக மிஷினை ஒர்க்காக வச்சுட்டோம். இந்த தட்டு மட்டும் 425 ஆமாம் 425 இருக்குது. இப்போ நம்ம இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் இங்கே ஃபுல்லாக வைக்கலாம். வச்சுட்டு எவ்வளோன்னு அந்த வெயிட்லேருந்து 425 கழிச்சிடலாம். வச்சா என்ன டக்குன்னு வேலை முடியல, வீடியோ பெருசாகாமல். மெதுவா 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 1.5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வெயிட்டு 225 இருக்குது. 425 கழிக்கணும். 1,600 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் 10 மாதம் வைக்கலை, 9 மாதம் தான் ஆயிருக்கு. எவ்வளோ 600 425, இது 225 இருக்குது. அப்படின்னா 600. ஒரு 1.5 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. சரி, நம்மளுக்கு இது போதும். ஒரு ஊறுகாய் போடுவோம், அவ்வளோதான். வேறு என்ன இதில் ரொம்ப ஒரு நீண்ட ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறமா இதை ஊறுகாய் போட்டு இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். உடனல் வேலை இதை செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்க்க போகிறோம். ஆனாலும் நிறைய வந்து பக்கத்தில் இது வந்ததுன்னா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து போக மிச்சத்தை கொஞ்சம் தான் வரும். அதை அப்படியே நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்ல அறுவடை அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம தப்பு பண்ணாலும் இயற்கை நம்மளை வந்து தண்டிக்காமல் ஓரளவு கொடுத்துருக்கு. இனி அடுத்த தடவை நல்ல இதை விட அறுவடை அதிகமாக இருக்கணும். ஆனால் பெரிய பேக்கில் வைக்க போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி இந்த 12x12 பேக்கில் தான் வைக்க போகிறேன். எனக்கு அவ்வளோ போதும். எதுக்கு போட்டு நிறைய வச்சுட்டு நிறைய வச்சாலும் நமக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது வேறு ஏதாவது வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இந்த 1.5 கிலோ அப்படிங்கிறது எனக்கு போதுமானது தான். ஸோ சின்ன பேக்கில் இனி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட் எனக்கு என்ன வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.